இந்த இனிதான நல்ல வேளைகளில் எனும் தேரா திருவிழாவா ஒன்றுமில்லை. சிறுமயிலூர் நகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து காலம் சென்ற ஐயா குப்பன் ஐயா அவருடைய 15ஆம் நாள் நடப்பு, விடிந்தால் 16ஆம் நாள் கருமகாரியம் செய்ய அவருடைய உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடமடத்தை அழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பத்மாவதி திருக்கல்யாணம் எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இனிதான வேளையிலே அந்த ஐயாவுடைய குப்பன் ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த இறந்த பிணத்திற்கு அந்த பத்மாவதியாகப்பட்டவள் திருமணம் செய்ய முன்வந்துள்ளாள். தங்களுடைய அன்பான உள்ளத்தால் கையால் கிடைத்த கடைசி மோட்ச காணிக்கை இட்டு உங்கள் கையால் மலரை எடுத்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தால் உங்களுடைய நல்ல உள்ளத்தில் போல் அந்த இறந்த சிவமணியின் உயிர் வரலாம். ஏன்னா விதியும் மதியால் வெல்லலாம்னுவாங்க. அதுபோல உங்களுடைய நல்ல உள்ளங்களால் மலரெடுத்து வாழ்த்தி மோட்ச கணக்கிட்டு வாழ்த்தி அந்த சிவமணியின் உயிரை மீண்டும் பெற மும்மூர்த்தி தேவர் தரிசனம் பெறவும் தங்கள் வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். தேவன் வந்து பாடுகின்றான், வரும் மேலத்திலே தேவி நடமாடுகின்றான். நாதஸ்வர ஓசையிலே
உயிருக்கு அன்பான உறவு இது ஆகாத வரவு நீ அறிந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவு ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆன முதல் சந்தோஷமான பெற்ற தாய் தாம்மா. அந்த தாய் இருந்து எனக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கலையே, அந்த தாய் இருந்து என்ன பார்க்கலையே, என் கண்ணால காணாம போய்விட்டாளே. அம்மா எல்லாரும் வாழ்த்துறாங்களம்மா, நீ எங்க இருந்துமா வாழ்த்துற, நீ எங்க இருந்துமா பாக்குற, என் குறைய பார்க்க கூடாதுன்னு போயிட்டியம்மா நீ. அம்மா ஆத்தாடி இல்லைன்னா ஆதரிக்க யாரு இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? அம்மா ஆத்தாடி இல்லையடா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? ஒரு சில வாங்கி வந்து என்ன புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிரிவையோ இனி உன் முகத்தில் நான் விழித்தேன். எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் விழித்தேன். எங்கு போய் தேடுது நம்ம பட்ட கடனை நான் நடக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது. நாள் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது. அந்த வனம் நீ என்று அப்புறந்த தெரிந்தது. கஷ்டப்பட்ட அம்மா கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகல நீ சிரிச்ச. கஷ்டப்பட்ட காலத்திலே கலகலன்னு கண்ணாகி சிலையிலேயே கண்ணீரை அம்மா கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகல நீ சிரிச்ச. கண்டாங்கி சேலையில மக்க கண்ணீரே துடைச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்ப என்ன கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்ப என்ன கலங்கிடுவா கலங்கிடுமா பிள்ளையினா சாவ கூட மறைச்ச.
கண்ணீர் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மா நிதாயட்டும் ஆரி ராரி 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 ஆரி ராரிரோ ஆரி ராரி 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 ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரிராரோ ஆரிராரோ நீ மாட்டு மருந்து கிடைக்கிறியே என் மாலை கழிச்சிடுவாங்களா என் மாங்கல் தடுத்துருவாங்களா என் பூ போட்டு எடுத்துருவாங்களா என்ன விதவை ஆக்கிடுவாங்களாப்பா என்ன விதவை ஆக்கிடுவாங்களா என்ன காலப்புறா தகுன தடை ஆகிட்டு போயிடுவாங்களாப்பா எத்தியம்மா மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேல என் மாமனார் திண்ணையிலே என் மாலைய கழுத்துறாங்கோ என் மாலைய கழுத்துறாங்கோ என் மாமனாரே பிடிக்க எனக்கு ஆடி கிருத்திக்கம்மா எனக்கு ஆடி கிருத்திக்கம்மா எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வருத்த வரும் என் அன்னை கொடி வரும் எனக்கு தை கிருத்திக்கம்மா எனக்கு தை கிருத்திக்கம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை வருத வரும் என் தம்பி கொடி முன்ன வரும் எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வாழையிலே சாதம் வரும் என்னவா வென்று அழைப்பாரில்லை என்னவா வென்று அழைப்பாரில்லை எனக்கு வாழையிலே சாதமில்லை எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு
எனக்கு தையிலே சாதம் வரும் என்ன தேடி அழைப்பாரில்ல என்ன தேடி அழைப்பாரில்ல எனக்கு தையிலே சாதம் இல்லை நான் கட்டி தயிர் எடுத்து பாவின கை கொண்டு வந்தெடுத்து நான் சாந்தி கடையும் போது எனக்கு சங்கீதத்தான் கேட்டதம்மா இது யாரு வீட்டு சங்கின்னா என் தாய் வீட்டு சங்கின்னு எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க எப்பா எனக்கு அப்போ திடுக்கினுச்சு யான பலம் குண்டிடுச்சு நான் பாலாறு வந்தனம்மா எனக்கு பாதி பொழுதாச்சு எப்பா நீங்க பிணத்தை எடுக்காதீங்கோ நான் பிணத்துக்கு சொந்தக்காரி நான் பூமாலை போடணுங்க நான் மஞ்சள் அலங்கரித்து ஏராத்தான மஞ்சள் அலங்கரித்து நான் மணி விளக்க ஏற்றி வச்சே அந்த மஞ்சள் மணமரியா என்னை கொண்ட என் கனவா எனக்கு மாங்கல்யம் நிலைக்கலையே நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி நான் குண்டு மல்லி நாத்து விட்டே அந்த குங்கும விலையறியா என்னை கொண்ட என் கனவா எனக்கு குங்குமம் நிலைக்கலையே நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி நான் சப்பிங்கி நாத்தி விட்டு அந்த சந்தன மணமரியா என்னை கொண்ட என் கனவா உன்ன சந்தையிலே விட்டு விட்டு நான் பெண்ணா பிறந்த கொல்ல பிடிமண்ணனா பிறக்கலையா
நான் மண்ணா பிறந்திருந்தா நான் புல்லா மலர்ந்திருப்பேன். அது பாடி வந்து ராஜா நான் காக்காய கத்துறனி ராஜாவு காதுல கேட்கலையா? ஏத்திமா ராஜா எனங்கும் பதருதையா, எனக்கு ஆதரவு இல்லையா? என்னோ பரதுரையா, எனக்கு ஆதரவு இல்லையா? நான் பெண்ண பிறந்த நல்லது கெட்டது போர்வ முகத்துல மிழிக்க கூடாது. உன்னை பார்த்துட்டு போனா சைப்பாங்கன்னு சொன்னீங்க சாமி. நான் முக்காடனி நான் முக்காடு அணியனுமா, நான் மூளையிலே அமரனுமா? நான் பெண்ணாய் பிறந்த எனும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கின்றான் வள்ளுவன். அந்த குரலுக்கேற்ப இன்னும் இது சிறுமயிலூர் நகரத்தைச் சேர்ந்த இன்னும் வஞ்சிரவேலு, அரங்கநாதன், கலையரசன், ஆனந்தபாபு நால்வரும் ஒன்றாக இணைந்து எனது கலைக்குழுவின் சோக புயல் மலைவையாவூர்
நகரத்தைச் சேர்ந்த ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். இன்னும் பலராமன், லலிதா, நிஷிதா, சாதனா அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்னும் குப்பனையா அவர்கள் மாமா அவர்களுக்காக சொர்ண கணக்கியாக அண்ணன் வெங்கடேசன் அண்ணன் அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். திருமணம் செய்து அவரை மோட்சம் போவதற்காக இப்படி பாடுபடுகிறாயி, உன்னுடைய மகனுக்கு வாதாடுகிறாயி. உன்னோட இருக்கிற பாவி நினைச்சு பாருங்க. எனக்கு நீ யாரு இருக்காங்க, யார் வர போறாங்க? ஐயா, நேற்று உன் மகன் இறந்து விட்டாரு. அப்போது அவர் எரித்திருக்க கூடாதா? அவரை புதைத்திருக்க கூடாதா? அவரை தகனம் செய்திருக்க கூடாதா? அதையெல்லாம் விட்டு விட்டு இன்று என் கழுத்தை மாலை சூடி மாங்கலித்து சூடிய பிறகு என் மகனை கொண்டு போற சுடலுக்கு விடு என்று கேட்கிறாயே. ஐயா, நேற்று வரை அவர் உன்னுடைய மகன். அவர் எப்போது என் கழுத்திலே மாலை சூடி மாங்கலித்து சூடினாரோ அது முதல் கொண்டு அவர் உன்னுடைய மகன் கிடையாது, என்னுடைய கணவர். அவரை எரிப்பதோ, அவரை புதைப்பதோ, அவரை தகனம் செய்வதோ அதற்குரியவன் நான். என் கணவரை தகனம் செய்திருக்கிறேன். நீங்க யாரும் போயிட்டு பெண் என்றால் உன்னல்லவா பெண் என்று போற்ற வேண்டும். பொன் விளக்கு தொட்டு தாலி கட்டிய கணவன் முட்டலாக இருந்தாலும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவன். என் மகன் இருந்தாலும் அதன் செய்ய வேண்டிய ஈமச்சனை செய்து உரைக்கின்றாயே பத்மாவதி. அன்பு திருமணம் உயிரல்லவோ, இது ஆயிரம் காலத்தின் பயிரல்லவோ. கண்ணகி, நலாயினி, அப்படிப்பட்ட எத்தனையோ கற்பகரசிகள். அதில் ஒரு பெண் கற்பகரசி அம்மா. பெண் என்றால் பெறாமல் பெற்றினது எனக்கு பிறந்தால் பெண்ணா? எனக்கு மருமகள் ஒரு பெண்ணு தரமா? என் மருடைய கரத்தினால்
போய்விட்டார்கள் சுவாமி. உன்னை விட்டு போவதற்கு எனக்கு மனம் வரவில்லையே. கழுத்திலே மாங்கலித்து சூழ்நிலைகள், மாலை சூழ்நிலைகள். உன்னை எடுத்து சென்று தகனம் செய்துவிட்டு உன் மேல விழுந்து என் உயிரை விட்டுறேங்க. நான் போறேங்க. நான் என்ன சொல்றேன்னு கூட உனக்கு தெரியாது, கேட்காது. நான் உன்னை வச்சு என்னங்க செய்ய போறேன்? அத்தான் அத்தான் பொழுதாகி போனது பொழுதாகி போனது இன்னும் தூக்கமா ஒரு பெண்ணாகப்பட்டவள் தாயின் கர்ப்பத்திலே 10 மாத கருவாக இருக்கிறார். அந்த கருவானது இந்த பூவுலகில் பெண் குழந்தையாக பிறந்து வளர்ந்து கன்னி பருவத்திலேங்கி மங்கை பருவமடைகிறாள். அப்படி மங்கை பருவமடைந்தவுடனே பெற்றெடுத்த தாய் தண்ணீரும் அவனுக்கு ஏற்ற கணவனை தேடி திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்படி திருமணம் செய்கிறார்கள். அங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் என்ன பண்ணி வாழ்த்துகிறார்கள்? தீர்க்க சுமங்கலி பவனர் வாழ்த்துகிறார்கள். தெரியுமா? அந்த பெண்ணாகப்பட்டவள் எல்லாரும் வாழ்க்கையில் ஈடுபட்டு கணவனுக்கு முன்னாக இருந்துவிட்டால், கட்டிய மாங்கல்யத்தோடு இருந்துவிட்டால், மஞ்சள் குங்குமத்தோடு இருந்துவிட்டால், அவள் இறந்த பிறகும் தீர்க்க சுமங்கலியாக காட்சியளிக்கிறாள். அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் உன்னை பார்த்ததும் நான் தீர்க்க கழுத்திலே மாலை இருக்கிறது, மாங்கல்யம் இருக்கிறது, நெற்றியிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது, திருமணமான மங்கை போல் இருக்கிறாய். அதனால் உன்னை தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்து. உண்மைதான். அப்படி என்றால் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழும் பெண்ணை தானே அப்படி சொல்வார்கள். அதுதானே உண்மை. சாமி, நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவன் என்னை வாழ்த்தி விட்டீர்கள். ஆனால் என் கணவரை இறந்து கிடக்கிறாரே. இதோ இறந்து கிடப்போம் உன்னுடைய கணவனா? உன்னை கொட்டித்தாலே கட்டிய கணவனோ இறந்து விட்டான். ஆனால் என் கண்களுக்கோ நீ சுமங்கலியாக காட்சியளித்தாய். ஆகினால் உன்னை பார்த்ததும் தீர்க்க சுமங்கலி பவன் வாழ்த்து விட்டி. ஏதோ என்னையும் அறியாமல் உன்னை பார்த்து நான் தீர்க்க சுமங்கலி பவன் வாழ்த்து விட்டி. நான் வாழ்த்தியதான் வடிவில் நான் வாழ்த்து. ஒரு கணவன் இல்லாமல் பெண் தீர்க்க சுமங்கலியை வாழ முடியுமா? முடியாது. தேவர்களை அப்படி வாழ்த்தலாம். வாழ்த்துவே கூடாது. உன் வார்த்தை வீண் போக கூடாது சாமி. ஆகினால் என் கணவருக்கு உயிரை கொடுங்க. நாராயண நாராயணம். இறந்து கிடக்கும் உன்னுடைய கணவனுக்கு நான் உயிரை கொடுக்க வேண்டுமா? ஆமா பெண்ணி, எனக்கு கலகம்தான் செய்ய தெரியுமே தவிர இறந்து கிடக்கும் பெண்ணி கொடுக்க முடியாது. முடியாது என்று ஒரு பின்தொடர்ந்து நான் வருவேன். அப்படி நோய் வெளியடிப்பேன். என்ன செய்ய போறேன்? கொடுத்தால் என் கணவனுக்கு உயிரை கொடு, இல்லாவிட்டால் நானும் உன்னோடு வருகிறேன் உரைக்கிறாய். பெண்ணி, உன்னை பார்த்து நான் தீர்க்க சுமங்கலி வாழ்த்து விட்டு உன் கணவனோ இறந்து இருக்கிறார். இறந்து கிடக்கும் உன்னுடைய கணவனுக்கு உயிரை கொடு நீ கேட்கிறாய். என்னால் உயிரை கொடுக்க முடியாது. அப்படி ஒருவேளை உன் கணவனுக்கு உயிர் வர விரும்பினால் இப்பொழுது எனக்கு ஒரு யோசனையே வருகிறது. என்ன தெரியுமா? ஒரு பொருளை எந்த இடத்தில் துளைத்தோமோ அந்த இடத்தில் தேடினால் தான் கிடைக்கும். உதாரணத்திற்கு ஒரு கரத்தில் இருக்கக்கூடிய மோதிரமானது இந்த கம்பத்தின் அருகாமையில் விட்டுவிட்டு இந்த புறமாக தேடினால் கிடைக்குமா? எங்கு துளைத்தோமோ அங்குதான் தேட வேண்டும். ஆகினால்
ஒரு யோசனை உரைத்தினர் தெரியுமா? என்னங்க? உன் கணவனுடைய உயிரை கவர்ந்து சென்றது யார்? யார்? வைவசூத பட்டினத்தை ஆளக்கூடிய யமதர்மன். யமதர்மன். ஒருவேளை அந்த யமதர்மன் இந்த பூலோகம் வந்தால் நிச்சயமாக உன் கணவருக்கு உயிர் வந்துவிடும். சுவாமி, நான் பூலோகத்தில் பிறந்த பெண். நான் எப்படி வைவசூதப்பட்டு போக முடியும்? அதை யமதர்மனை பார்க்க முடியும்? நாராயணா, இந்த பெண்ணிடத்திலே நானே உரைத்துவிட்டு விளத்திலே அகப்பட்டுக் கொண்டேன். அப்படியா அந்த வைவசூத பட்டினம் எங்க இருக்கிறது? யமதர்மன் எப்படி இருப்பார் உனக்கு தெரியாது. சரி, உன் பரிதாப நிலை கருதி உனக்காக புறப்படுகிறேன். வைவசூத பட்டினம் சந்திக்கிறேன். யமதர்மனை தந்திரமாக பூலோகம் அழைத்து வருகிறேன். அவர் வரும் சமயத்தில் எப்படி என் பாதத்தில் விழுந்து சாஸ்தாங்க வணங்கினாயோ அதே போன்று அந்த யமதர்மன் பாதத்தில் விழுந்து வணங்கினார். நிச்சயமாக நீங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழலாம். உண்மைதான். புறப்படுகிறேன் வைவசூத பட்டினம். நமோ யமதர்மன் வந்தால் என் கணவருக்கு உயிர் வருமாமி? ஐயோ, எல்லாரும் வாழ்த்துறார்களே, வார்த்தை பழித்து விட்டதா? என் கணவரோடு நான் சேர்ந்து வாழப் போகிறேனா? சுவாமி, மண்ணிலே மறைந்து விட்டாய் என்று வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறேன். உன்னை உயிரோடு நான் பார்க்க போகிறேன். அந்த யமதர்மன் வந்தால் உனக்கு உயிர் வருமா? சுவாமி, சுவாமி, மண்ணை விட்டு போனால் என்ன என்னுடைய மண்ணை விட்டு போனால் என்ன என்னுடைய மானாள், கண்ணை விட்டு போகாமலே காத்திருப்பினாள். ஒரு பாட்டு பாடு, ஓ கிழறி ஒரு பாட்டு பாடு. என் பாட்டில தாளமில்லை என்ன சொல்லியும் குற்றமில்லை. அதை கேட்டுடி ஓடி வந்து ஓ கிழறி ஒரு பாட்டு பாடு.